டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது முன்னாள் ஆட்சியில் இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகும்பொழுது ஏகப்பட்ட விமர்சனங்களை முன் வச்சவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்ன சிஎம் சார், உங்கள் ஆட்களெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெல்லி பாஜக கிட்ட போயிட்டு காலில் விழுறீங்களா? உங்கள் மகனை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு டெல்லி பாஜக கிட்ட சமரசம் பேசுகிறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீரவசனங்களை பேசினவர் தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. டெல்லிக்கு போனாலே அவங்க கை காலில் விழணும், அவங்கக்கிட்ட எதனா ஒன்று நம்மளுக்கு கிடைக்கணும், கேஸ்லேருந்து விடுதலை பண்ணணும், இப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குமா அப்படின்னு விஜயவருடைய அந்த அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் பேச்சுகளில் ரொம்பவே தெள்ள தெளிவாக விட்டது. ஸோ அதை சுட்டி காட்டி முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்காரு. இன்றைக்கி நீங்கள் போயிருக்கீங்களே, எந்த வழக்குக்காக போயிருக்கீங்க? கரூர் சிபிஐ வழக்குக்காக போயிருக்கீங்களா? இல்லை எந்த வழக்குக்காக போயிட்டு இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காரு, தக்லைஃப் கொடுத்துருக்கிறார். இந்த சிஎம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்த பிறகு தான் இது வச்சு. ஸோ இப்போ அதே பாணியில் இப்போ மிஸ்டர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்போ நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்ல இப்படின்னு மனசை பங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஆட்சியின் குறைகளை பற்றி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக 6 மாதம் டைம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோமே, ஏன் இந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க வந்து இப்படி பதறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன் வச்சதை இங்கே நம்ம பார்த்தோம். இதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமாக தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் கால அவகாசம் எடுத்துக்கலாம், ஆனால் இங்கே மக்கள் தினமும் எந்த அளவுக்கு ஒரு கொடுமைகளை வேதனைகளை சந்திக்கிறாங்க, எத்தனை உயிர்கள் போகுது, எத்தனை குழந்தைகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, கரண்ட்டு பிரச்சனை இல்லாமல் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க, விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து வேதனைப்படுறாங்க, இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாங்கள் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்குது எங்களுக்கு உரிமை. இப்போவும் சொல்கிறேன், இந்த திமுக எதிர்க்கட்சியில் இருந்து ஒரு பொறுப்புணர்வோடும் விழிப்புணர்வோடும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத ஆணித்தனமாக அழுத்தந்திருத்தமாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறார். ஆனால் இந்த இருக்கிற ஆட்சிக்கு ஏன் பயம், எதுக்கு பயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட போயிட்டு திமுக செய்த சாதனைகளை பற்றி சொல்கிறாங்களே கண்டி, இவங்க ஆட்சியில் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஊப்பின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரதான ஊப்பி யார் தெரியுமா? இருக்கிற ஊப்பிகள்லேயே தலைமை ஊப்பி யார், பிரதான ஊப்பி யார் அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்ததை, திமுக ஆட்சி காலத்தில் சாதனை படைத்ததை ஊப்பியாவே மாறி என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே போயிட்டு சொல்லியிருக்கிறாரு, இப்போ இருக்கிற தலைமை ஊப்பி பிரதான ஊப்பி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சோஷியல் மீடியாக்கள்லாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகவை தான் உயர்த்தி பேசிட்டு வந்திருக்காரு, திமுக செய்த சாதனைகளை தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. கண்டி ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை சொன்னீங்களா? ஒரு மாதத்தில் உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்தீங்க, என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் செய்தீங்க, என்னென்ன ஒரு திட்டத்தை இங்கே தீட்டினீங்க, இது வரைக்கும் எதனா ஒரு திட்டத்தை விஜய் அவர்கள் தீட்டியிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார், அதுலேயும் எந்த அளவுக்கு குளறுபடி அப்படின்றத நம்ம பார்த்தோம். பயிர்க்கடன் நீக்கம் அப்படின்னு சொன்னார், அதுலேயும் எந்த அளவுக்கு விவசாயிகளை ஏமாற்றி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு வந்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தில் பார்க்கணும். உண்மையிலேயே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வந்ததா அப்படின்னா கஷ்டம் வந்தது, வராமலாம் கிடையாது, வந்தது. ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற யுக்தியை திமுக இங்கே கையாண்டுது அப்படின்றது தான் இங்கே நம்ம பேசணும். ஏன்னா எந்த ஒரு தப்பு இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், எந்த ஒரு கொடுமை இல்லாமல் யாரும் தூயமான ஒரு ஆட்சியை கொடுக்கவே முடியாது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை இருக்குது. ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதிலிருந்து எப்படி மக்களை வந்து நிவர்த்தி செய்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு நல்ல ஆட்சிக்கு, ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்கு அப்படின்றது பேர் போன விஷயம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி
தீய சக்தி சொல்லிட்டு இருந்த இந்த விஜய் அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு, தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொன்ன அந்த கட்சியிலேருந்து திருடி நிர்வாகிகளை வாங்குறாரு. இவர் என்ன காய்ந்து போன சக்தியா அப்படின்னு பங்கம் பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பொதுவாக எல்லாரும் ஷாப்பிங் போனாங்கன்னா காய்கறி வாங்குவாங்க, இல்லை ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, இல்லை என்ன வேணுமோ அது வாங்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அதிமுக கடைக்கு போயிட்டு எம்எல்ஏக்களை என்ன பண்ணுறாரு, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாரு. இது மாத்திரம் இல்லாமல் இங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல சில கட்சிகள், அவங்களுக்கும் சில கேள்விகளை வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை குறுகிய காலத்தில் ஒரு 20 நாட்களுக்குள்ள இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, கட்சியை விட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போகிறாங்கன்னா அப்படி என்ன மாதிரி ஒரு ஆஃபரை தாவேக்கா கொடுத்துருக்கோம் அப்படின்றத அங்கே போயிருக்கிற கட்சிகள் கூட இந்த ஜனநாயக சக்திகள் கேட்காத அளவுக்கு இங்கே இது மாதிரி இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே இங்கே தாவேக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி பொறுப்பேற்றிருந்து பல சோதனைகள் தான் நம்மளுக்கு வந்திருக்கு கண்டி, சாதனைகள் இங்கே படைக்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மின்வெட்டு அப்படின்ற ஒரே ஒரு பிரச்சனையில் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இங்கே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இவங்க ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, திமுக மேலே பழிய போட்டு போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பல இன்னல்கள் இங்கே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இதை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் திமுக தலைவரை பார்த்து எந்த கேள்விகள் கேட்டீங்களோ அதே தான் இன்னைக்கு உங்களுக்கு நடந்திருக்கு. அன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது உங்கள் சொந்த பிரச்சனைக்காக போகிறீங்க, நீங்கள் போய் கள்ள கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போகிறீங்க, அதனால தான் உங்களுக்கு முன்வரிசையில் உங்களுக்கு வந்து நிற்க வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு கண்டன பேச்சை நீங்கள் வச்சிங்க, எந்த அளவுக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சிங்க. இன்னைக்கு நீங்கள் போயிட்டு முன்வரிசையில் நிற்கிறீங்களே, நீங்கள் என்ன சிபிஐ விசாரணை, கரூர் சிபிஐ விசாரணை வரக்கூடாது அப்படின்றதுக்காக போய் கெஞ்சினீங்களா, இல்லை இதெல்லாம் வேணா கையெழுத்து போட்டிங்களா அப்படின்றதெல்லாம் இங்கே ஸ்டாலின் அவர்கள் கேள்விகள் கேட்கறாரு, பதிலடி கொடுக்குறாரு. ஆனால் உங்களை மாதிரி ஒரு தரங்கட்ட அரசியலை, தரங்கட்ட பேச்சில் நான் பேச மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சி நிர்வாகத்திலும் இங்கேருந்து டெல்லிக்கு போனால் என்னென்ன புரோட்டோக்கால் இருக்குது, என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, எப்படி ஒன்றியத்திலேருந்து நிதி வாங்கணும் அப்படின்றது எல்லாமே இங்கே எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இது சினிமா கிடையாது, ஆட்சி நிர்வாகம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் சிஎம் சார் அப்படின்னு தன்னுடைய காட்டமான பதிலை ஸ்டாலின் அவர்கள் இங்கே முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்த வேண்டிய நிதியை கொடுக்கறது அவங்களுடைய கடமை, வாங்குறது நம்முடைய உரிமை இப்படின்னு வீரவசனம் பேசிய விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏன் போயிட்டு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கீங்க, உரிமையாக வாங்கிட்டு வரலாமே, கொடுக்கறது அவங்க கடமை தானே, உரிமையாக வாங்குறது உங்கள் உரிமை தானே, வாங்க வேண்டியது தானே உரிமையாக, ஏன் நிபந்தனை இல்லாமல் நிதியை எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஏன் வச்சிங்க, உரிமையாக கேட்டுன்னு வர வேண்டியதானே சார் அப்படின்னு இங்கே இப்போ நம்மளுக்காக கேள்வி கேட்க தோணும்ல. ஏன்னா இது சினிமா பாணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே ஈஸியாக இந்த சினிமாவில் ஒரு 10 பேர் 50 பேர் வந்தாலும் அப்படின்றதுல அடித்து தூக்கி போட்டு போயிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆட்சி நிர்வாகம், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இப்படி தான் முறையாக செயல்படணும், இப்படி தான் முறையாக கேட்கணும், இப்படி தான் முறையாக வாங்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னைக்கு திமுக போட்டு கொடுத்த ப்ளூ பிரிண்ட்டு தான் விஜய் அவர்கள் வந்து அப்படி இருக்கிறாரு, பேசிட்டு வந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் செஞ்ச சாதனைகளை அங்கே போய் பட்டியலிட்டு படிச்சுட்டு வந்தீங்களே, அது எந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு பெரும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, விஜய் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் முழுக்க திமுக செய்த சாதனைகளை தான் அங்கே போயிட்டு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிற கண்டி, இவர் ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை. மக்கள் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை சந்தித்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஸோ இவர் சொன்ன விஷயங்களை, திமுக தலைவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு திருத்தி பேசியிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு திருத்தி பேசியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லிக்கு போகும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி விமர்சனங்கள் முன் வச்சிங்க, இன்றைக்கி அதே விமர்சனங்கள் தான் உங்கள் மேலே வைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்களும் டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அந்த வேலை தான் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க சிஎம் சார். கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க, கண்ணியமாக இது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய சேரில் எந்த அளவுக்கு ஒரு வலி இருந்தது, வேதனை இருந்தது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் இங்கே ரொம்ப வெட்ட வெளிச்சமாக பேச வேண்டிய விஷயமா இருக்குது.
ஸோ இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சார மேடைகளில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார். ஆனால் இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியோட கருத்தை அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.